சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் ஆர்.கே. சார் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். புதுச்சேரியில திமுகவுக்கு ஆட்சியில் பங்கு இல்லை அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் சொல்லியிருக்காரு. இது எப்படி ஒரு போட்டி மனப்பான்மையா சார்? உங்க டைம் நீங்க சொல்லிட்டீங்க, இது ஏன் டைம் அப்படின்றது எடுத்துக்கிறாங்களா காங்கிரஸ்? இல்ல, அது ஒரு ஈகோனுடைய வெளிப்பாடு தான். அதாவது ஒரு அரசியல் கட்சியில் தலைவர்களாக இருக்கின்ற நபர், முன்னாள் அமைச்சராக இருக்கிற நபர், அந்த அந்த மாதிரி நபர்களுக்கு வந்து யூஸ்வலா வந்து பயங்கரமான ஈகோ இருக்கும். ஆனா வெளியே காமிச்சிக்கவே மாட்டாங்க. பல படங்கள்ல வருது இல்லையா, நம்மளுடைய நாஞ்சில் சம்பத்தினுடைய ஃபேமஸ் டைலாக், துப்புனா தொடச்சிட்டு போவோங்கிற இந்த டைலாக் இருக்கு இல்லையா, ஏறத்தாழ அதே மாதிரி இருக்கின்ற ஒரு மனப்பான்மை தான் வெளி உலகத்துக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அதுக்கு நேர்மாறாக கிரீஷ் சந்தோக்கர் வந்து செய்கின்ற விஷயங்கள், அதாவது போன ஒரு 2 வாரமாக ஃபர்ஸ்ட் வந்து தமிழகத்தினுடைய அந்த டோபோகிராஃபி அவருக்கு புரியல. தமிழகத்தில் வந்து எப்படி அரசியல் கட்சிகள் பயணித்துக் கொண்டிருக்கிறது, என்ன மாதிரி விஷயங்கள் வெளியே பேச முடியும், என்ன மாதிரி விஷயங்கள் வந்து பேசக்கூடாது என்றே தெரியாத ஒரு மனிதராக அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இன்சார்ஜா போடுறாரு. அது என்னை பொறுத்தளவு கே.சி. வேணுகோபாலினுடைய பெரிய ஃபெயிலியராக நான் காண்றேன். அவரை பொறுத்தவரை கே.சி. வேணுகோபால் வந்து கேரளால என்னை பொறுத்தவரை நின்னா எலெக்ஷன்லாம் ஜெயிக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு மோசமான ஒரு பெரிய ஒரு பீப்புள் கனெக்ட் இல்லாத ஒரு ஆளு. ஆனால் ராகுல் காந்திக்கு க்ளோஸா இருக்கிறார். ராகுல் காந்தி க்ளோஸா இருக்கிறதுனால அவர் க்ளோஸா இருக்கிற ஆளை போட்டு இங்க வந்து தமிழகத்தினுடைய விஷயங்களை பார்க்க வைத்தார். ஏன் முகுல் வாசனிக்க தமிழகத்துக்கு மாத்தி விட்டாங்க அப்போ இங்க இருக்கின்ற திடீரென்று அங்க தெரியுது இல்லையா, அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நபர் தேவைப்படுகிறது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நபர் வந்து அன்றாட தொடர்புல வந்து காங்கிரசினுடைய தலைவரிடவும், அதே மாதிரி சோனியா அம்மையாரிடவும், அதே மாதிரி ராகுல் காந்தியிடம் இருக்க வேண்டும். இதுதான் என்னை பொறுத்தளவுல வந்து ஒரு முக்கியமான விஷயமாக காங்கிரஸை பொறுத்தவரை இருக்கிறது. இவருக்கு கிரீஷ் சோடங்கருக்கு வந்து அந்த 2 பேருடைய, மல்லிகார்ஜுன் கார்கே கூட கனெக்ட் கிடையாது, இந்த பக்கம் சோனியா அம்மையார் கூட கனெக்ட் கிடையாது, ராகுல் காந்தியினுடைய ஒரு விசுவாசத்தராக ஒரு நபராக, விசுவாசர் கூட கிடையாது, கே.சி. வேணுகோபாலுடைய விசுவாசராக இருக்கிறார். அப்ப இதுதான் அவருடைய பேக்ரவுண்ட். அவர் கேரளால பேசுற மாதிரியே வந்து எப்படி கே.சி. வேணுகோபால் வந்து கேரளால பேசுவாரோ அதே மாதிரி தமிழகத்தை வந்து பேசினார். அது என்னை பொறுத்தவரை முதல் பிரச்சனையாக நான் காண்கிறேன். அதை தாண்டி வந்து இப்போ உள்ள நடக்கிற நெகோசியேஷன்ஸ் வந்து டெல்லி மீடியாவுக்கு லீக் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? டெல்லி மீடியா என்பது இப்போ என்டிடிவி ஆனாலும் சரி, இந்தியா டுடே ஆனாலும் சரி, அவர் எல்லாமே கோதி மீடியா தான். நீங்க ஒரு பத்திரிகையாளர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிவிட்டு நீங்க யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொன்னீங்கன்னா நேரா போயிட்டு பிஜேபி யாராச்சும் போய் சொல்லிடுவாங்க. எல்லாருமே இதுக்காக இருக்கிறாங்க. டெல்லியில 90% பவர் புரோக்கர்ஸ் தான் ஃபர்ஸ்ட். அப்ப ஏன் அவங்ககிட்ட போய் பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. அடுத்த விஷயம் என்னன்னா, காங்கிரஸ் கழுவி ஊத்துறதே இந்த சேனல்ஸ் தான். டைம்ஸ் நவ், இந்தியா டுடே, எல்லாருமே கழுவி ஊத்துட்டு இருக்காங்க. உனக்கு என்ன வேலைன்னு கேக்குறாங்க. அங்க போயிட்டு இவங்க டெல்லி பிரஸ் கூட பேச வேண்டிய வேலை என்ன? அது ஒரு பெரிய பிரச்சனையாகத்தான் நான் பார்க்கிறேன். அதாவது இங்க கூட விஜய் யார சந்திச்சாரு? என்டிடிவில இருந்து ஒரு பெரிய டீம் வருது, அவங்க சந்திச்சாரு. இந்தியா டுடேல இருந்து ஒரு பெரிய டீம் வருது, சந்தித்தாரு. இது நான் பல முறை சொல்றது உண்டு. அதாவது கொஞ்சம் டைக்ரெஸ் பண்றேன், பட் சொல்றேன். அதாவது சவுத் இந்தியாவில் இருக்கிற நாம வந்து 2 வாட்டி குமியுவோம். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டெல்லியை பார்த்து, அதாவது வடநாட்டுல இருக்கின்ற நபர்களை பார்த்து நம்ம குமிஞ்சு ஆனா வாங்கினான்னு சொல்லி, விஜய் ஆனாலும் சரி, வேற யாராலும் சரி. அப்புறம் அடுத்ததாக யாரை பார்த்து குவிமோன்னு பாத்தீங்கன்னா, வெள்ளக்காரனை பார்த்து ஆமாங்கன்னு போய் இது 2 வாட்டி குமிகிற ஒரே ஒரு இனம் வந்து உலகத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அது இந்தியாவில் இருக்கின்ற, தெற்கு இந்தியாவில் இருக்கின்ற நபர்கள் மட்டுமே தவிர வேற யாருமே கிடையாது. அப்ப அந்த மனப்பான்மையிலிருந்து வருகின்ற விஷயங்கள். அப்ப கிரீஷ் சண்டோக்கர் என்ன செய்திருக்க வேண்டும்? இந்த நெகோசியேஷன் வந்து அப்படியே வந்து ராகுல் காந்தி கன்வே பண்றது, இல்லைன்னா கே.சி. வேணுகோபால் கன்வே பண்றது, தன்னுடைய அந்த விருப்பு வெறுப்புகளை வந்து தாராளமாக வெளியே பிரஸ் கேட்பாங்க. இதுக்கு முன்னால இப்ப எந்த அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்ததே கிடையாது. காங்கிரஸ் ஒரு லீக்கிங் சீவ் மாதிரி தான் இருக்கும். யார்கிட்ட வேணாலும் என்ன வேணாலும் பிளான் பண்றது. ஆனா எங்க பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹிந்து பத்திரிகையில வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு பிடித்தமா இல்லைன்ட்டு. அதே மாதிரி அந்த மாதிரியான சில இடங்கள்ல மட்டும்தான் அவர்கள் வந்து பேசுவார்கள் தவிர, ஏன்னா ஹிந்துனா அவங்களுக்கு தெரியும், இது வந்து நிச்சயமாக இது நேரடியாக அந்த சோர்ஸ்ல இருந்து வந்ததுன்னு அவங்களுக்கு தெரியும். அப்ப அப்படி இருக்கின்ற இடங்கள்ல மட்டும்தான் பேசுவாரே தவிர, டெல்லியில போயிட்டு அங்கிருந்து பேசுறதோ இல்லைன்னா லீக் பண்றதோ, அது இவர் பண்ணாரா இல்ல வந்து சுனில் பண்றாரான்னு தெரியல, சுனில் கோணங்கள் பண்ணாரான்னு தெரியல. யாரு பண்ணாலும் நிச்சயமாக அது வந்து மிக மிக தவறான விஷயமாக தான் நான் காண்கிறேன். அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அப்ப நீங்க போயிட்டு அடுத்து போயிட்டு பாண்டிச்சேரியில இது கிடையாதுன்னு சொன்னீங்கன்னா, பாண்டிச்சேரியில இன்னைக்கு காங்கிரஸ் இருக்கு, யாரும் இல்லைன்னு சொல்லல. ஆனா காங்கிரஸ்ல இருக்க ஜெயித்து வந்த 2022ல இருந்த அத்தனை பேரும் வந்து ஏறத்தாழ இப்ப வந்து பாஜக இருக்கிறாரு. இன்னைக்கு பாண்டிச்சேரி பாஜக யாருன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான். 2022ல இருந்த காங்கிரஸ் தான் இன்னைக்கு வந்து பெரும்பான்மை நபர்கள் பிஜேபியில் தான் இருக்காங்க. அந்த ஒரு நிலைமையில வந்து உங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குன்னு கேக்குறேன். உங்களுக்கு என்ன இன்னைக்கு என்ன கிரவுண்ட் ஸ்ட்ரென்த் இருக்கு பாண்டிச்சேரியில் கேட்கிறேன். எந்த அடிப்படையில் வந்து நீங்க வந்து பாண்டிச்சேரியில் வந்து உங்களுக்கு அதிகாரி பகிர்வு இருக்காதுன்னு எல்லாம் சொல்றீங்க? இருக்கிறதே ஒரு ஜமாத்துடைய இடம். அது அங்க வந்து கைலாஷ்நாதன் என்ற எல்ஜி வந்து முழுக்க
பிஜேபிக்காக அதை வந்து அந்த வாங்கி கொடுக்கிற ஒரு நிலைமையில தான் அவர் இருக்கிறாரு. அதாவது இப்ப வந்து ஏன் ஒரு ஜோஸ் கார்லோஸ் மார்டின் உள்ள வந்து வச்சிருக்கிறாரு. அதாவது மார்டின் தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய பணக்காரர் வந்து அவருடைய ஒரு மகனை வந்து ஒரு கட்சியில, மாப்பிள்ளைய வந்து இன்னொரு கட்சியில, பொண்டாட்டி வந்து 3வது கட்சியில போட்டு இன்னைக்கு வந்து தமிழகத்துல வந்து அரசியல் வளம் வந்து கொண்டிருக்கிறார். ஆனா அந்த ஜோஸ் கார்லோஸ் மார்டின் கூட அங்க ஜெயிக்கிற மாதிரி தான் தெரியுது தனியா நின்னா. ஆனா பிஜேபியோட போய் இப்ப சேர்ந்திருக்கிறாரு. அதனால தோக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அங்க. சோ இந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்ல நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு வந்து கஷ்டப்பட்டு கடின அத்வானத்துக்கு பிறகுதான் நீங்க வந்து ஒரு ஒரு பாண்டிச்சேரி மாதிரி இடத்திலே நீங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு 10 பேர் ஜெயிக்கினா கூட அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு உழைக்க வேண்டியதா இருக்குது. இப்ப போய் எதுக்கு பேசுறீங்க? திமுக கேட்டுச்சாங்க? அதிகார பகிர்வு கேட்டுச்சா திமுக? மு.க. ஸ்டாலின் பேசியிருக்காரா? புதுச்சேரியில வந்து எங்களுக்கு அதிகார பகிர்வு கொடுங்கன்னு பேசியிருக்காரா? ஏன்னு கேட்கிறேன். எதற்காக பேசுகிறீர்கள் என்று புரியவில்லை. இந்த ஈகோ என்பது ஒரு அரசியல் தலைவருக்கு இருக்கத்தான் செய்யும். ஆனா அது வெளிப்படையாக ஒரு அரசியல் தலைவரும் காமிக்கவே மாட்டார்கள் தான் முக்கியமான விஷயம். அது இந்த ஆளுக்கு இன்னும் கிடையாது. அது இவர் அரசியலுக்கு லாய்க்கில்லாத ஒரு மனிதராகத்தான் நான் பாக்குறேன். காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி விஜய்க்கு வந்து ஒரு அதிக அளவுக்கு இளைஞர்கள் ஆதரவு இருக்கு, தமிழ்நாட்டுல ஒரு 2வது இடம் வருவார் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று கே.சி. வேணுகோபால் கேரளாவுல பேசுற மாதிரியே பேசுறாருன்ற அந்த தன்மை தான் காங்கிரஸ்ல ஒருவேளை நம்ம தாவேகா கூட போகலாம் அப்படின்ற அந்த எண்ணத்தில் இருப்பவர்கள் இப்படி சொல்கிறார்களா? அதுதான் கலை யதார்த்தத்தை வெளிப்படுத்துகிறார்களா? இல்லனா இல்ல அவர்கள் அனைவருமே, அதாவது மாணிக்கம் தாகூர் ஆனாலும் சரி, ஜோதிமணி ஆனாலும் சரி, விஜய் வசந்த் ஆனாலும் சரி, இவர்கள் அனைவருமே விரும்பின விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கட்சியை வளர்க்கணும். அதுக்கு தான் என்னுடைய நண்பர் ஒருத்தர் காங்கிரஸ்ல இருக்கின்ற 2 டைம் எம்பி எங்கிட்ட கேட்டாரு. ஏங்க கட்சி வளர்க்கணுங்கிறது உங்களுக்கு என்ன தேர்தல் வரும்போது தான் தெரியுதா அப்படின்னு கேட்டாரு. காங்கிரஸ்ல இருக்கிற எம்பி. இது வேலைக்கு ஆகாதுங்க. நீங்க இப்போ இருக்கிற நிலைமையில வந்து வாட் இஸ் த பெஸ்ட் வே பாசிபிள்? திமுகவோட போறதுதான். ஏனென்றால் அது ஒரு டெஸ்டட் பார்ட்டி. அதுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது. அந்த வாக்கு வங்கியும் காங்கிரசினுடைய வாக்கு வங்கியும் இப்ப இருக்கின்ற இந்த 21 கட்சியினுடைய கூட்டணியினுடைய வாக்கு வங்கியிலையும் சேர்த்தா இன்னைக்கு நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்கலி நீங்க வந்து ஜெயிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. அதை விட்டு போட்டு நீங்க வேற இடத்துக்கு போறீங்கன்னு தான் கேள்வியே வருது. விஜய் வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்ப நான் வந்து ஈரோடு கிழக்கு தேர்தல் நடந்த டைம்ல வந்து சொன்னேன், விஜயனுடைய ஃபர்ஸ்ட் வாய்ப்பு, விஜய் அந்த வாய்ப்பு வந்து நழுவ விடுறான்னு சொன்னேன். எம்ஜிஆர் எப்படி ஜெயிக்கிறாரு முதல் முறையாக? திண்டுக்கல் பை எலெக்ஷன் தான் ஜெயிக்கிறாரு. அப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அமைகிறது. அதாவது ஈவி.கே.எஸ். இளங்கோவன் வந்து இறந்து போறாரு. அதாவது ஏறத்தாழ 72ல அமைஞ்ச அதே வாய்ப்பு வந்து உங்களுக்கு அமைகிறது. ஆனா அந்த காலத்துல இருந்து ஓடி மறைந்து விடுகிறீர்கள். அப்புறம் வந்து 2024 தேர்தல் வருது. அதுல இருந்து ஓடி மறைஞ்சு விடுகிறீர்கள். அப்புறம் இன்னைக்கு வந்து நிக்கிறீங்க. அப்ப உங்களுடைய வாக்கு வங்கியே தெரியாம வந்து இவர்கள் பேசுறதுல வந்து அர்த்தம் கிடையாது. டிராக்ஷன் இருக்கு. யாரும் இந்த இடத்துல விஜயை காங்கிரஸ் ஏமாற்றியதா இல்ல காங்கிரஸ் நம்பி விஜய் ஏமாந்தாரா? இல்ல அது கிடையாது. வேற வழி இல்ல. விஜய் கிட்ட யாரும் போறதாவே கிடையாது. அந்த ஒரு நிலைமையில தான் பேச்சுவார்த்தைகள் வந்து ஆரம்பிக்குது. விஜய் கூட காங்கிரஸ் வந்து பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்குது. காங்கிரஸுக்கு 70 சீட்டு மட்டும் கொடுக்கறதா எல்லாம் பேசினாங்கன்னு எனக்கு சொல்றாங்க. எனக்கு எந்த அளவுக்கு உண்மையெல்லாம் தெரியாது. ஏன்னா விஜய் கட்சியிலிருந்து விஜய் சொன்னா தான் அது வந்து உண்மையா இருக்கு. பாக்கி யார் சொன்னாலும் அது உண்மையா இருக்க வாய்ப்பே கிடையாது. 70 சீட்டு, மினிஸ்டர்ஸ் எல்லாம் ப்ராமிஸ் பண்ணான்னு சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து எப்படி அது வந்து தாவேக்கா நழுவுட்டுன்னு எனக்கு தெரியல. அதாவது எல்லாம் அப்ப இந்த அளவுக்கு பேசின பிறகு ஒரு காங்கிரஸை வந்து நீங்க நழுவு விட்டதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல. அப்ப அதை வந்து நீங்க உங்களால் வந்து காங்கிரஸ் நாளையோ இல்லை என்றால் தாவேக்கானாலேயோ வந்து காங்கிரஸ் இருக்கிற மத்த லீடர்ஷிப் கிட்ட கன்வின்ஸ் பண்ண முடியல. இன்னைக்கு வந்து காங்கிரஸ் என்பது 3 தலைவர்களை கொண்ட கட்சி. ஒன்னு ராகுல் காந்தி டிஃபாக்டோ வச்சுக்கலாம். ஆனால் யார் வந்து பொறுப்புல இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா மல்லிகார்ஜுன் கார்கே தான். மல்லிகார்ஜுன் கார்கே அவ்வளவு லேசாலாம் விட்டு கொடுக்க மாட்டாரு. அவர் வந்து பிரசிடென்ட் நிதின் நவீன் மாதிரி எல்லாம் கிடையாதுங்க. பாஜக ஒரு தலைவர் இருக்கிறாரு. அவர் எங்க இருக்கானே தெரியாது. பீகார்ல இருந்து அவரை வந்து ராஜ்யசபாவுக்கு கொண்டு வர்றாங்க. மல்லிகார்ஜுன் கார்கே வந்து லோக்சபா உறுப்பினராக இருந்தவர் இப்ப இன்னைக்கு வந்து ராஜ்யசபாவில் இருக்கிறாரு. அப்போ மல்லிகார்ஜுன் கார்கே என்றவர் வந்து ஒரு புஷ் ஓவர் பிரசிடென்ட் கிடையாது. அவர் வந்து ஆக்சுவலி பிரசிடென்சியல் பவர்ஸ் வந்து அவர் வந்து யூஸ் பண்றாரு கட்சியினுடைய பிரசிடென்ட்ன்றது. அதுக்கு மேல வந்து ஒரு சோனியா காந்தி இருக்கு. அது மேல தவறா இருக்கலாம். அதற்கு நிகராக ஒரு சோனியா காந்தி இருக்கிறாரு. முன்னாள் காங்கிரஸ் தலைவர் இருக்கிறாரு. இந்த 3 பேர் சேர்ந்ததுதான் ஒரு பிரெயின் சிஸ்டா இருக்கிறது. அப்ப ராகுல் காந்தி மட்டும் ஒரு தீர்மானத்தை எடுத்து விட்டால் அது கட்சிக்கு வந்து தெரியல என்று வந்து விட்டால் நிச்சயமாக வந்து அவர்கள் 2 பேரும் சேர்ந்துதான் செய்வார்கள். அதான் இஷ்யூவா இருக்கிறது. சோ என்னை பொறுத்தவரை வந்து டெஃபினெட்லி இந்த ஒரு விஷயத்துல வந்து முடிவெடுத்தது மல்லிகார்ஜுன் கார்கேயும் சோனியாவா இருக்கும். இந்த சின்ன பசங்க என்ன வேணா பேசலாம். அதுல வந்து ஒரு டெஃபினட்டாக ஒரு ஆர்வம் இருக்கிறது. யாரும் வந்து மறுக்க முடியாது. காங்கிரஸை வளர்க்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் பேசுகிறார்கள். ஆனா தேர்தல் வரும்போது உங்களுக்கு காங்கிரஸ் வளர்க்கணும் அந்த ஒரு அறிவுறுத்தல் வருதா இல்ல அறிவு வருதான்ற கேள்வி இருக்கு இல்லையா? அதான் இஷ்யூ. சார் இப்ப அதிமுக அதாவது இப்ப காங்கிரஸ்லயும் பாத்தீங்கன்னா ஜோதிமணி வந்து இந்த தேர்தல் தான் அதிமுகவுக்கு கடைசி அப்படின்றாரு. அது பாஜகவுடன் கூட்டணி அந்த கோணத்துல அவர் பேசுகிறார்.
ப. சிதம்பரம் கூட தமிழ் இந்துல சொல்லும்போது அடுத்த 5 ஆண்டுகள் அதிமுக இல்லாமல் போய்விடும் அப்படின்றாரு. திருமாவளவன் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறது இன்னும் அழுத்தமாக சொல்கிறார். நீங்க வந்து காணா போயிடுவீங்க, கரைந்து போய் விடுவீர்கள். பீகாரை பாருங்க, நிதிஷ்குமாரோட கதி நடக்காது என்பதற்கு என்ன உத்தரவாதம்? திராவிட இயக்கத்தை கரைத்து விடாதீர்கள் அப்படின்றாரு. இப்ப எல்லாருமே ஒரு அதிமுகவுக்கான ஒரு அட்வைஸா கொடுக்குறாங்களா இத? அதிமுக இருக்கணும்ன்ற அந்த எண்ணம் அவங்ககிட்ட மேலோங்குதா? இல்ல அது டெஃபினட்டா ஒரு கன்சர்ன் இருக்கிறது. அதாவது அதிமுக இன்னைக்கு எங்க சென்று கொண்டிருக்கிறது என்ற அந்த கன்சர்ன் இருக்கிறது. என்னை பொறுத்தவரை அதிமுகவும் விஜயும் சேர்ந்து நின்றிருந்தால் இந்த எலெக்ஷன் வந்து நாம் பலமுறை சொல்லியிருக்கேன், ஜெயிச்சிருவாங்க. ஆனால் அப்படி ஒரு நிலைமையே வராமல் தடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா பாஜக தான். ஏப்ரல் மாசத்திலேயே போன வருஷம் பாஜக வந்து அதிமுக கோழி அமைக்கிற மாதிரி அமைக்கி எடப்பாடி பழனிசாமியை கொண்டு வந்து உட்கார வச்சு ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணி நாங்க தான் கூட்டணி எல்லாம் சொல்லிட்டாங்க. அப்ப அந்த அளவுக்கு வந்து பாஜக செஞ்சதுனாலதான் இன்னைக்கு வந்து அதிமுக இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையை வந்து தருணம் செய்து கொண்டிருக்கிறது. என்னை பொறுத்தவரை வந்து இப்ப தாவேக்காவும் அதிமுகவும் சேர்ந்து விட்டால் செங்கோட்டையன் அங்க போற கொஸ்டினே கிடையாது. செங்கோட்டையன் டெஃபினட்டா இங்கதான் இருந்திருப்பாரு. அந்த மாதிரி சண்டை போடுறவங்க அனைவரும் வந்து இந்த கட்சியிலே இருந்திருப்பாங்க. இப்போ ஓபிஎஸ் கூட இப்படியே சமரசம் பண்ணி அங்க இருக்கலாம்னு ட்ரை பண்ணியிருப்பாரு. டிடிவி ஏற்கனவே வந்து என்ன கஷ்டம் இருந்தாலும் அங்கேயே செட்டில் ஆயிடுறேன்ற ஒரு முடிவுக்கு வந்து விட்டார். அப்ப அதிமுகவினுடைய நலன் என்று பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தனித்து நின்று விஜய் கூட நிக்கிறது தான் அவர்களை பொறுத்தவரை நல்ல ஒரு விஷயமா இருக்கு. ஆனா பாஜகவோட போய் நிக்கும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து மைனாரிட்டி கான்சல்டேஷன் நடக்கத்தான் செய்யும். அதற்கு தான் ஒரு விஜய் வந்து பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் தேவைப்படுகிறது. ஏனென்றால் அவர் ஒரு அளவுக்கு கிறிஸ்டியன் ஓட்ஸை எடுத்து செல்வார் என்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்தவரை வந்து ஒரு சிறிய அளவு வந்து யூத் ஓட்டு வந்து நிச்சயமாக விஜய்க்கு போகும். யாரும் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. எவ்வளவு நம்பர்ஸ் நமக்கு தெரியாது. 10% என்று நான் நினைக்கிறேன். அதுக்கு மேல இருந்தா கூட நான் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. 10ல 12 என்னுடைய லேட்டஸ்ட் ஒரு கணக்கா இருக்கிறது. ஆனால் அது கூட நம்ம வந்து இதுதான் அனெக்டோட்டல் சர்வேஸ் தான் பண்ணி கொண்டிருக்கிறோமே தவிர நிச்சயமாக ஒரு ஸ்ட்ரக்சர்ட் சர்வே வந்து 8 கோடி மக்கள்ல பண்ணா தான் நமக்கு தெரியும். அது ஒரு தேர்தலில் தான் முடியும் என்று நான் கருதுகிறேன். அப்ப அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் வந்து இவர்கள் அதாவது அதிமுக செய்த விஷயம் என்னவென்றால் பொலிட்டிக்கல் சூசைடாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. பாஜகவோட போய் சேர்ந்தது அவருடைய பொலிட்டிக்கல் சூசைட். அது ஏன் செஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா சில அரசியல் தலைவர்கள் வந்து நீடிக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் செஞ்ச விஷயமாக நான் காண்கிறேன். அங்கதான் பிரச்சனையே வருகிறது. அப்ப இந்த அரசியல் தலைவர்கள் வந்து கேஸுக்கு பயந்து அங்க போய் சேர்ந்ததுனால வருகின்ற பிரச்சனைகள் தான் அடுத்தடுத்து வருகின்ற விஷயங்கள். இனி இப்ப அதிமுக அழிந்து விடுமான்னு பாத்தீங்கன்னா அது இன்றைய வரை ஒரு சரிஸ்மால போன கட்சி. அதாவது எம்ஜிஆர் ஆனாலும் சரி ஜெயலலிதா ஆனாலும் சரி அவர்களுடைய அந்த ஃபோர்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டினால இருந்த ஒரு கட்சி. அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி தேவைப்படுறாங்க. இப்ப ஜானகி ராமச்சந்திரன் எம்ஜிஆருடைய மனைவி இருந்த சமயத்துல நான் சொன்னேன், ஓ முடிஞ்சு விட்டுப்பா. அப்கோர்ஸ் நீங்க இளைஞர், நீங்க அந்த டைம்ல ஸ்கூல்ல இருப்பீங்க. அப்பயே சொன்னோம் ஓவர் அப்படின்னு சொன்னோம். எங்க ஓவர் ஆச்சு? அடுத்த ஒரு அம்மா வந்துட்டாங்க இல்லையா? அதே மாதிரி ஒரு நபர் அங்க வந்து நிப்பார் என்று நான் கருதுகிறேன். அது விஜயா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. வேற ஏதாச்சும் ஒரு நபர் வந்து நிப்பாரு. அது ஆணாலும் சரி பெண்ணாலும் சரி நிச்சயமாக அந்த கட்சி வந்து நீடிக்கும் என்பதுதான் என்னுடைய ஒரு அசஸ்மெண்டா இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். 31க்கு டெஃபினட்டா இருக்குங்க. யாரும் கவலைப்பட வேண்டாம். நன்றி சார். நன்றி.